டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. இது நடுவில் ஏன் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் பேசலை, ஏன் ஒரு வீடியோ மெசேஜ் கூட போடலை, ஏன் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. இந்த வேலுச்சாமி நகரில் இவ்வளவு கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி கொடுத்த எஸ்பி ஜோஸ் தங்கையா, இதற்கு அழுத்தம் கொடுத்த மறைமுகமாக இங்கிய செந்தில் பாலாஜி. இந்த குற்றவாளிகளுக்கு இணையான குற்றவாளி விஜய். நீங்கள் காருக்குள் ஒளிந்து கொண்டு, இந்த வாகனத்தில் ஒளிந்து கொண்டு மக்களை சந்திக்காமலே வந்த பெரும் குற்றவாளி விஜய். எம்ஜிஆர் 500 அங்கே பேசுவார், அவருக்கு 500 அப்படி வீட்டுக்கு போயிடுவார். 7 மணி நேரம் செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்கி மக்கள் கூட்டத்தை தனக்கு சாதகமாக காண்பிப்பது என்பது விஜயுடைய அரசியல் அரிச்சுவடியே தெரியாத குழந்தை தனம். அதுதான் 41 உயிரை பழி வாங்கியது. ஜெயலலிதா இருந்தால் இது எப்போ நடந்திருக்கும்? திருச்சி நிகழ்ச்சி நடக்கிற பொழுது விஜய் எங்க கழிதன் இருப்பார், திருச்சி ஜெயில கழிதன் இருப்பார். இதுக்கு முழு காரணம் நீங்க முதலமைச்சர் அலுவலகம் தான். நாங்க விஜயை எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டோம். இங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இது தெரியாதா, இங்க இருக்கிற போலீஸுக்கு இது தெரியாதா, இந்த ரோட்ல எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா, அப்ப அவங்க ஏன் ஒரு போதிய பாதுகாப்பு கொடுக்கலன்றதும் கேட்கறாங்க. ஆனா கரண்ட் கட்டு ஆன உடனே அவ்வளோ கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல எல்லாருமே பின்னாடி என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க சார். ஆமா, இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது காவல்துறையுடைய பெரிய தப்பு. அவனுக்கு 1.5 வயது குழந்தையோடு விஜயை போய் பார்க்கணும். 1.5 வயது குழந்தையோடு கர்ப்பிணி பெண்ணோடு போய் விஜயை பார்க்கணும். விஜய் அவர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் இல்லை, இப்போதான் அவர் அரசியலை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த 41 பேர் மரணம் தான் விஜயினுடைய அரசியல் ஆரம்பிச்சிருக்கு. தாவேகா தொண்டர்களோடு ஒரு 1000 அதிமுக தொண்டன் கொடியோடு இருந்தால் செந்தில் பாலாஜி கட்டுப்படுத்தப்பட்டிருப்பார். கருணாநிதியுடைய அத்தனை அரசியல் சித்து விளையாட்டுகளையும் எம்ஜிஆரும் தெரிந்து வைத்திருந்தால் ஜெயலலிதாவை முடிய பிடிச்சி இழுத்து ஜாக்கெட்டை பிச்சு சேலையை உருவி உயிர் பயம், அதாவது உயிரிழப்பு நடக்கலை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக செய்யும். ஆனா இங்க 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் கரண்ட் கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, லத்தி சார்ஜ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார், அது எந்த அளவுக்கு? பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம். வணக்கம் சார், எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கேன் சார். இப்போ இந்த கரூர் சம்பவம் எந்த அளவுக்கு ஒரு பரபரப்பை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, டிபிக்கலி டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு இது சமூக வலைதளத்தில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டு இருக்கு. உண்மையாகவே அங்கே இருக்கிற மக்கள், அப்புறம் அன்னைக்கு நேர்ந்த அந்த சம்பவத்தை நேரடியாக பார்த்த மக்களையே பேட்டி எடுத்து நிறைய யூடியூபர்ஸும் சமூக வலைதளத்தில் இப்போ போட்டுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாருமே அரசாங்கத்தையும் இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டையும் தான் தொடர்ந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க சார். இது நடுவில் ஏன் விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் பேசலை, ஏன் ஒரு வீடியோ மெசேஜ் கூட போடலை, ஏன் பாதிக்கப்பட்டவங்களை போய் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ இது எப்படி சார்? இல்லை, இந்த அரசு ஒரு குற்றவாளி, அரசு இயந்திரம் ஒரு குற்றவாளி. இந்த வேலுச்சாமி நகரில் இவ்வளவு கூட்டத்தை கூட்டுவதற்கு அனுமதி கொடுத்த எஸ்பி ஜோஸ் தங்கையா, இதற்கு அழுத்தம் கொடுத்த மறைமுகமாக இங்கிய செந்தில் பாலாஜி.
அரசு மாவட்ட ஆட்சியாளர் சரவணன், இப்படி இவர்களெல்லாம் குற்றவாளி. இந்த குற்றவாளிகளுக்கு இணையான குற்றவாளி விஜய். விஜயை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கரூர் வரை நீங்கள் காருக்குள் ஒளிந்து கொண்டு, இந்த வாகனத்தில் ஒளிந்து கொண்டு மக்களை சந்திக்காமலே வந்த பெரும் குற்றவாளி விஜய். எம்ஜிஆர் 500 அங்கே பேசுவார், அவருக்கு 500 அப்படி வீட்டுக்கு போயிடுவான். 1000 பேர் அங்கே நின்று பேசுவார், அவன் அதோட 10 நிமிஷம் வீட்டுக்கு போயிடுவான். விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமாத்தனம், போலி சினிமாத்தனம். நீங்கள் எங்கே மீட்டிங் பாயிண்டோ, வேலுச்சாமிபுரம் மீட்டிங் பாயிண்டில் தான் பேசுவது. நீங்கள் போன முறை திருச்சி அந்த பொதுக்கூட்டத்தில் விமான நிலையத்தில் வேன் ஏறுறாரு, மரக்கடைக்கு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். ஆனால் 7 மணி நேரம் செயற்கையான ஒரு கூட்டத்தை உருவாக்கி மக்கள் கூட்டத்தை தனக்கு சாதகமாக காண்பிப்பது என்பது விஜயுடைய அரசியல் அரிச்சுவடியே தெரியாத குழந்தை தனம். அதுதான் 41 உயிரை பழி வாங்கியிருக்கு. விஜயை பொறுத்த வரைக்கும் விஜயுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் இந்த வேலுச்சாமிபுரம் வந்து ஆய்வு செஞ்சிருக்கார். இங்கே கூட்டம் நடத்தலாமா, 30,000-40,000 பேர் வந்தால் சமாளிக்க முடியுமா, மாவட்ட செயலாளர், காவல்துறை அதிகாரி, இத்தனை பேரோடு அவர் சந்தித்து பேசியிருக்கார். அப்போ அந்த அறிவு வேண்டாமா? திமுக மட்டும் கோடாங்கிப்பட்டியில் கூட்டம் நடத்துகிறான், அதிமுக இதே இடத்துல எடப்பாடி பேசிட்டு போயிட்டார். இதை போல் பல மடங்கு கூட்டம் வரக்கூடிய இந்த முட்டிச்சந்து, வேலுச்சாமிபுரம் முழுக்க தொழிலாளர் நிறைந்த பகுதி, தப்பி ஓடுறது கூட இடம் இல்லை. இந்த இதில் விஜயை பார்க்க வருகிற ஒரு 5000 பேர் 10,000 பேர் நிற்க முடியாத கூட்டத்தில் 20,000 பேர் 25,000 பேரை அடைக்க முடியுமா? ரெண்டாவது, விஜய் திருச்சியிலிருந்து ஒரு பெரிய கூட்டத்தோடு வருகிறார். இதெல்லாம் எவ்வளோ பெரிய தவறு. எஸ்பி போய் கை விளங்கிட்டு விஜயை கொண்டு போய் திருச்சி ஜெயிலில் போட்டிருக்கணும். மக்களுடைய உயிர் விலை மதிப்பற்ற உயிர் இல்லையா? விஜய் ஒரு வாரம் கழிதுன்னா என்ன, ஜெயிலில் இருந்தால் என்ன? காரணம், ஜெயலலிதா இருந்தால் இது எப்போ நடந்திருக்கும்? திருச்சி நிகழ்ச்சி நடக்கிற பொழுத விஜய் எங்கே கழிதுன்னு இருப்பார்? திருச்சி ஜெயிலில் கழிதுன்னு இருப்பார். இதை கையாளாகாத திமுக அரசு கண்டுகொள்ளவே இல்லை. இதுக்கு முழு காரணம் நீங்கள் முதலமைச்சர் அலுவலகம் தான். முதலமைச்சர் அலுவலகம் கார்ப்பரேட்டுகளுக்கு கைக்கூலியாக இருந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்துகிற வேலையை தெளிவாக செய்கிறீங்க. செய்யாறில் 3 போகம் விளையிற நிலத்தை சிப்காட்டுக்கு எடுக்கிறீங்க. அது ஒரு விவசாயி போராடுறான், அவனை கொண்டு போய் திருநெல்வேலி சிறையில் குண்டாசு அடைக்க மட்டும் தெரியுது. நீங்கள் ராஜபக்சேவை போல இராணுவத்தை வைத்திருக்கிற முதலமைச்சர் அலுவலகமா? திருநெல்வேலியில் அவனை குண்டாசில் போட்ட பிறகு வேல்முருகன் ஓடி போய் கத்தி கதறி அந்த எனக்கே தெரியாதுங்கிறார். எனக்கே தெரியாது, அவனை விடுதலை செய்ய சொல்கிறாங்கிறார். அப்போது இந்த 3 போகம் விளைகிற நிலங்களை எடுத்து சிப்காட்டு கொடுத்து அது ரியல் எஸ்டேட்டுக்கு வேலுக்கு கொடுப்பதற்கு இவ்வளவு அவசரப்படுகிற நீங்கள் இங்கே விஜய் போகிற பக்கம் பூரா கூட்டம் கொடுத்து அவர் தலையை காட்ட மாட்டேங்கிறார். எங்கே மீட்டிங் பாயிண்டோ அங்கே அனைவரையும் சேர்த்துவது, கூட்டுவது, அவர்கள் மத்தியில் பேசுவது தான் சினிமாக்காரனுடைய பழக்கம். அதை முதலமைச்சர் அலுவலகம் அனுமதிக்கிறதா? ஐஜி அனுமதிக்கிறாரா? ஏடிஜிபி அனுமதிக்கிறாரா? இல்லை எஸ்பி அனுமதிக்கிறாரா? மக்கள் உயிரில் விளையாடுவதற்கு நீங்கள்லாம் அதிகாரத்தில் இருக்கிறீங்க. சமூக வலைதளத்துல தொடர்ந்து மக்களும் பேசிட்டு தானே சார் இருக்காங்க. அதெல்லாம் நீங்க பாத்தீங்களா? மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க விஜய எந்த ஒரு குறையுமே சொல்ல மாட்டோம், இங்க
இங்க இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இது தெரியாதா? இங்க இருக்கிற போலீஸ்க்கு இது தெரியாதா? இந்த ரோட்ல எத்தனை பேர் வருவாங்க அப்படின்றது அவங்களுக்கு தெரியாதா? அப்ப அவங்க ஏன் ஒரு போதிய பாதுகாப்பு குடுக்கலன்றதும் கேக்குறாங்க. ஆனா எல்லாருமே சொல்ற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவர் பேசிட்டு இருக்கும் போதும் இல்ல அதுக்கு முன்னாடியும் எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. ஏன் திடீர்னு கரண்ட் கட் ஆச்சு அப்படின்றத கேக்குறாங்க சார். அங்க மக்கள் அதாவது அன்னைக்கு அந்த இடத்த பார்த்தவங்க, அனுபவிச்சவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, பேசிட்டு இருக்கும்போது பேசி முடிச்சுட்டு போறாரு, உடனே கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆன உடனே அவ்வளோ கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல எல்லாருமே பின்னாடி என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பதான் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னு சொல்றாங்க சார். ஆமாம், இவ்வளோ பெரிய கூட்டம் கூட்டுவதற்கு அனுமதி கொடுத்தது காவல்துறையுடைய பெரிய தப்பு, மிகப்பெரிய தப்பு, பிளண்டர் மிஸ்டேக். இதை விஜய்க்கும் காவல்துறை தான் பாதுகாக்கணும், அதிமுக காரனுக்கும் காவல்துறை தான் பாதுகாக்கணும். காவல் என்ற வார்த்தையை அர்த்தம் இல்லாமல் போச்சேன். 10,000 பேர் கூட முடியாத இடத்துக்கு எப்படி 30,000 பேர் 40,000 பேர் கூடுவதற்காக நீங்கள் அனுமதிச்சிங்க? அது யார் தப்பு? அப்பாவி மக்களுக்கு காவல்துறையுடைய சட்ட ஒழுங்கு பயிற்சியாக கொடுத்துருக்கான். அவனுக்கு 1.5 வயது குழந்தையோடு விஜயை போய் பார்க்கணும். 1.5 வயது குழந்தையோடு கர்ப்பிணி பெண்ணோடு போய் விஜயை பார்க்கணும். மக்கள் ஏன் சார் இப்படி இருக்காங்க? அதுக்கு ஊடக தரகர்கள் தான் காரணம். ரோபோ சங்கர் செத்து போனால் அத்தனை கேமராவும் அங்கே தான் இருக்கு. அத்தனை கேமராவை நடிகை வருகிறார், அவங்க அம்மா வர்றா, அக்கா வர்றா. கேவலம் ஊடகமாது தரகர்கள் எல்லாம் பாலின கவர்ச்சியை பணம் பண்ணுகிற அத்தனை ஊடகங்களும் அத்தனை டிவி அங்கே வச்சு படுத்துறான். இது ஒரு ஹைப் கிரியேட் பண்ணதுனால தான் இந்த மாதிரியான அதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. சார் அவர் 3 மணில இருந்து 10 மணிக்கு வரைக்கும் தான் அவருக்கு வந்து அந்த டைம் கொடுத்துருக்கு. அவர் கரெக்டா அந்த டைமுக்கு வந்திருக்காங்க. வரவே மாட்டார். அவர் வேணும்னா கூட்டத்தை கூட்டி கூட்ட நெருக்கடியாகி அதில் மிதந்து வருவது தான் அவர் விருப்பம். சினிமாக்காரன் விருப்பம் பூரா அதுதான். தன்னை ஒரு பெரிய சாவு வீட்டுக்கு போனால் புணமாக இருக்கணும், அல்லாமலே என் மேலே விழுகணும். விஜய் அவர்கள் இது மாதிரியான ஒரு விஷயத்தை எதிர்பார்த்திருக்க மாட்டார் இல்லை. இப்போ தான் அவர் அரசியலை கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார். இந்த 41 பேர் மரணம் தான் விஜயினுடைய அரசியல் ஆரம்பிச்சிருக்கு. குருமூர்த்தி காலில் போய் விழுந்திருக்காரு, குருமூர்த்தியோட உதவி கேட்கிறார். ஆனால் குருமூர்த்தி அவர் என்ன வந்து சந்திக்கல. இல்லை, அவன் எப்பவுமே அப்படிதான், யாரும் சந்திக்கலன்னு சொல்லுவாங்க, சந்திச்சாலும் ரகசியமாக தான் இருக்கும். பாஜகவால் தான் காப்பாற்ற முடியும் விஜயை, இந்த நிலைமைக்கு வந்துட்டார். இப்போ பாஜக யார்கிட்ட தள்ளிவிடும்? அதிமுக தள்ளிவிடும். அதிமுகவினுடைய எடப்பாடியினுடைய ஆதரவோடு அங்கே ஒரு 1000 அதிமுக கொடி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? தாவேகா தொண்டர்களோடு ஒரு 1000 அதிமுக தொண்டன் கொடியோடு இருந்தால் செந்தில் பாலாஜி கட்டுப்படுத்தப்பட்டிருப்பார். செந்தில் பாலாஜியுடைய நிலைமை கட்டுக்குள் வைக்கப்பட்டிருக்கும். ஏன்னா செந்தில் பாலாஜியுடைய அத்தனை தகுடு தத்தங்களும் யாருக்கு தெரியும்? அதிமுக தொண்டனுக்கு தெரியும். இப்போ அந்த நிலை இயற்கையாகவே உருவாக்கியது திமுக. விஜய் பாஜக வழியாக அதிமுகவுக்கு வருவதை தவிர விஜய்க்கு வேறு வழியே இல்லை. எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேரும் திமுகவை எதிர்த்து எப்படி பெரிய சட்ட வல்லுநர்களை வைத்திருந்தார்களோ அது போன்ற ஒரு ஆள் இல்லைங்க. எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் உச்ச நீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்களை வைத்து நீங்கள் சட்ட போராட்டங்களை பல முறை நடத்தியிருக்கார். அதனுடைய விளைவுதான் எம்ஜிஆர் ஆட்சி அமைந்தது. கருணாநிதி எதிர்த்து உலக சுற்று வாலிபன் கொளுத்தப்படும். எம்ஜிஆர் முதல் ஃபஸ்ட்டு காப்பியோட பம்பாய் தப்பிச்சு ஓடி போயிட்டார். சென்னையில் இத்தனை டப்பிங் ஸ்டுடியோ இருந்த காலத்துலேயும் உலகம் சுற்று வாலிபன் பம்பாயில் டப்பிங் செய்யப்பட்டது. பம்பாயில் பிரதி எடுக்கப்பட்டு பம்பாயிலிருந்து விமானப்பெட்டி கோவை, மதுரை, திருச்சி, சென்னை வந்து பிரித்து போச்சு. இதெல்லாம் தான் கருணாநிதியினுடைய அத்தனை அரசியல் சித்து விளையாட்டுகளையும் எம்ஜிஆரும் தெரிந்து வைத்திருந்தால், ஜெயலலிதாவை முடிய பிடிச்சி இழுத்து ஜாக்கெட்டை பிச்சு சேலையை உருவி உயிர் பயம், அதாவது உயிரிழப்பு நடக்கலை. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் திமுக செய்யும்.
சார் இப்போ இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா சார், அந்த கல அரசியல் அப்படின்றது எவ்வளோ வந்து ஒரு ஒரு மெயின் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம்ன்றது இங்க எல்லாருக்குமே இப்போ புரிஞ்சிருக்கும் சார். இப்போ என்ன அப்படின்னா மக்களே ரொம்ப தெளிவா இருக்காங்க. உண்மையாவே அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதது இப்போ ரொம்ப பெரிய ஒரு கேள்வியா இப்போ சமூக வலைதளத்துல எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கள்ளக்குறிச்சியில செத்தப்போ ஏன் இந்த அழுக வரல? ஏர் ஷோ நடந்தது இல்ல, அப்போ அங்கேயும் வந்து இதே மாதிரி மிதிப்பட்ட எத்தனை பேர் வந்து இறந்தாங்க, அப்ப ஏன் நீங்க அழுகல? ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்ல கூட இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்ததுல, ஏன் அழுகல அப்படின்னு இப்போ இதை கேள்வி கேட்கறது எல்லாருமே மக்கள் தானே சார்? இல்லைம்மா, இதே மக்கள் தானே மூடத்தனமா விஜயை பார்க்கறதுக்கு கை குழந்தையோடு போயிருக்கான். அறிவு வேண்டாமா? அனுபவம் வேண்டாமா? நசுங்கி சாவதான் உன்னுடைய வாழ்க்கையா? அந்த சந்ததி ஒரு 50 வருஷம் கழிச்சு எங்கடா ஒப்பன் செத்து போயிட்டான், உங்க அம்மா செத்து போயிட்டான், விஜயை பார்க்க போய் செத்து போயிட்டாயா? இப்படி ஒரு அசிங்க தமிழ்நாட்டுக்கு தேவையா? ஒரு நடிகனை பார்ப்பது என்ன இருக்கு? டால்ஸ்டாயா, இல்லை சாக்ரட்டிஸா, இல்லை அரிஸ்டாட்டிலா, பிளாட்டாவா, என்னடா தெரியும்? திருச்சியில் நேருவை பற்றி பேச பயப்படுகிற விஜய் என்ன பேசுகிற? திருச்சியில் நேருவை பற்றி தஞ்சாவூரில் என்னத்தை பேசுனேன்? பழனி மாணிக்கத்தை பற்றி என்ன பேசுனேன்? திருவாரூரில் என்ன பேசுனேன்? ஆனா இங்க 10 ரூபாய் பாலாஜி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பாடினதுக்கு அப்புறம் தான் கரண்ட் கட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு, லத்தி சார்ஜ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்களே சார், அது எந்த அளவுக்கு? செருப்பு வீசியிருக்காங்க. நீ அதாவது முட்டுச்சந்தில் ஏயா கூட்டம் நடத்துற? உனக்கு கூட்டம் வரும்னா நீ எங்கே போயிருக்கணும்? பைபாஸ் ரோடு போயிருக்கணும். எத்தனை பைபாஸ் இருக்குது? மதுரை பைபாஸ் இருக்குது, திருச்சி பைபாஸ் இருக்குது. கூட்டம் நடத்த முடியாத உன்னால எங்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கோம்? அனுமதி மனித உயிரில் அனுமதி கொடுப்பாங்க. இங்கே வேண்டாம், எனக்கு நான் மூஞ்சியே காமிக்க மாட்டேன், வேனில் ஏறி 50 கிலோமீட்டர் பயணம் செய்து அத்தனை பேரையும் ஒரே இடத்தில் குவிய வைத்து அங்கே தான் பேசுவேன். அதுவரை கேரவனில் கேரவனுடைய குளிர் சாதனத்தில் நான் ஓய்வெடுப்பேன் இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா இங்கே எவனும் வந்திருக்க மாட்டான். அரசும் அமைச்சர்களும் உனக்கு உன்னுடைய வளர்ச்சியை பிடிக்காதவர்கள். அப்போ நீ தானே அதில் உஷாரா இருந்து. 8 மணிக்கிட்ட இந்த சம்பவம் நடந்திருக்கு, 7:30 மணிக்கிட்ட இந்த சம்பவம் நடந்திருக்கு, 8:15 தான் எல்லாருக்குமே விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஆனா 8 மணிக்கே செந்தில் பாலாஜி அவர்கள் எப்படி அந்த இதுக்கு போனாரு, ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு, 8:30 மணிக்கு வந்து எப்படி அன்பில் மகேஷ் அவர்கள் ஆகட்டும் சரி, 9 மணிக்கு எப்படி அறிக்கை விட்டாங்க, அப்புறம் 1 மணிக்கு எப்படி நைட்டு சிஎம் வராரு அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இதெல்லாம் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு. ஆதாரம் நீங்க அமைச்சர் லோக்கல் இருந்திருப்பாரு, உடனே வந்திருப்பாரு. அன்பில் மகேஷ் எங்கள் பக்கத்தில் இருந்து இப்போ 1 மணி நேரத்துக்கு 100 கிலோமீட்டரு ஓட்ட முடியும் கார். நீங்கள் அமைச்சர் வரானா எஸ்பி ஆஃபீஸில் கூட்டி சொன்னால் ரூட்டை கிளியர் பண்ணி வச்சுருப்பான். 100 கிலோமீட்டர் 1 மணி நேரத்தில் சாதாரணமாக போகலாம். தனி விமானம் என்பது நீங்கள் சென்னைக்கு கரூருக்கும் ஒரு 1 மணி நேரத்தில் போயிடலாம். இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே அல்ல. நீங்கள் திட்டமிடாமல் இந்த கூட்டம் நடத்திய விஜய் தான் முதல் குற்றவாளி. சார் இப்போ விஜயை அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் எல்லாரும் பேசினாலுமே வந்து ஏன் விஜயை அரெஸ்ட் பண்ணணும், அவர் மேல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் பேசுறாங்கல்ல சார். இந்த இவ்வளவு கூட்டத்தை செயற்கையாக ஒரு இடத்துல கூட்டுகிற குற்றவாளி விஜய் தானே. நீ எங்க மக்களை பார்க்குற அங்கேயே பேசி அவனை அப்படியே அனுப்பிச்சிட வேண்டியதானே. எம்ஜிஆர், ஜெயலலிதா இத்தனை பேரும் செய்யாததை நீ ஏன் செய்யற? உனக்கு சொல்லப்படுகிற முட்டாள்கள், அறியாமை தெரியாத, அரசியலே தெரியாத ஆதவ் அர்ஜுனா கள்ள லாட்டி அடித்து விற்பது எப்படின்னா ஒரு டாக்டரேட் பண்ணுவார். சபரீஷனோடு தான் இருந்தார் இத்தனை ஆண்டு காலம். சபரீஷனுடைய கள்ளப்பணத்துக்கு பாதுகாப்பு. இந்த நபர் ஒரு ஆலோசகர். ஒரே இடத்த 3 பேருக்கு விற்ற புஷி ஆனந்த் உனக்கு ஒரு ஆலோசகர். எங்கே விளங்கும்? இன்னைக்கு நைட்டுக்குள்ள புஷி ஆனந்த் அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இப்போ டாக்ஸ் போயிட்டு இருக்கே சார். அது இல்லைம்மா, கைது பண்ணியிருக்கணும். ஏன் இவ்வளோ லேட்டு? விஜய் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்திருக்கணும். விஜய், புஷி ஆனந்த் 2 பேரும் தான் இந்த 41 உயிருக்கான குற்றவாளிகளே. தாவேகா சார்பா இப்ப நிறைய பேர் வந்து குரல் எழுப்பிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நீதிமன்றம் போயிருக்காங்க, ஒரு பக்கம் மனு தாக்கல் செஞ்சிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது விஜய் இப்ப வரைக்கும் ஏன் வாய திறந்து ஒரு வீடியோவாவது போட்டிருக்கலாமே? ஆமா, நீங்க தாவேகா கொடி கம்பம், கொடி அரை கம்பத்தில் இது வரைக்கும் பறக்கல. ஒருவேளை ஏதோ பறக்குது, இனிமேல் பறக்குமோ என்பது தெரியல. அரசியல் அரிச்சுவடியே தெரியாமல்
உடனடியே முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துடணும். இதுதான் இவர்களுடைய திட்டம். இப்போ 20 லட்சம் ரூபா அரசு 10 லட்சம், விஜய் 20 லட்சம், 10 கோடி ரூபா கொடுக்குறதா சொல்லியிருக்காரு. அடிபட்டவர்களுக்கு 2 லட்சம். இதெல்லாம் வரவேற்கத்தக்கது தான். ஆனால் இனி ஒவ்வொரு அரசியல் நிகழ்ச்சிகளும் மக்களை பாதிக்காத வண்ணம் திட்டமிட்டு எந்த இழப்பும் ஏற்படுத்தாமல் செய்ய வேண்டியது விஜயுடைய கடமை. திமுகவை இன்னும் ஆழமாக மக்கள் எதிர்பார்க்குறான். ஆழமாக திமுகவுடைய ஊழல்களை நீ விமர்சிக்கணும். அதுவும் செய்வதில்லை. திருச்சியில் நேரு பற்றி வாயே திறக்கலை. அப்ப இங்க மட்டும் எப்படி பாலாஜி, செந்தில் பாலாஜி பத்தி இந்த 10 ரூபாய் பாலாஜின்னு எப்படி சார் அவர் அதுதான். அதை தாண்டி எதுவும் தெரியாதா? 10 ரூபா பாலாஜி தவிர வேறும் தெரியாதா? எழுதி கொடுத்தவனுக்கு அவ்வளோதான் தெரியுமா? எவ்வளவு கதை இருக்குது. 471 நாள் அவர் சிறையில் எதுக்கு அடைபட்டு கிடந்தார்? 10 ரூபா வாங்கியா? இப்படியாவது முதலமைச்சர் நாற்காலிக்கு வந்துடணும். இப்போ சார் அங்கங்க போகும்போது அந்தந்த இடத்துல இருக்கிற பிரச்சனைகள் அவர் வந்து பேசிட்டு தான் சார் இருந்தாரு. முக்கியமா கரூர்ல இந்த விஷயம், இங்க இருக்கிற அமைச்சர் பத்தி நான் சொல்லாம போனாதான் இதுவாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சு. ஒண்ணுமே பேசலாமா? என்ன 10 ரூபா கதை எல்லாத்துக்கும் தெரியும். செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் வாழ்க்கை எங்க ஆரம்பித்தது, இப்போ இப்படி இருக்கார். எத்தனை 1000 கோடி அவருடைய சொத்து மதிப்பு. ஏன் 474 சிறையில் இருந்தார்? இதுதான் நாங்கள் அரசியல். அதே 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி அவர்களும், அதுக்கு முந்த நாள் எடப்பாடி அவர்களும் அதே இடத்துல கூட்டத்தை போட்டிருக்காரு சார். ஆனா இந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இது இல்லை. ஆனா விஜய் அவர்கள்னு வரும்போது அவர் ஒரு நடிகரா தான் இன்னும் பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு சான்று தானே சார்? இல்லைம்மா, எடப்பாடி கூட்டம் முண்டி அடிச்சு நெருக்கிட்டு அவர் பார்க்கலாம் போகாது. இது ஒரு சினிமா கவர்ச்சி, சதை கவர்ச்சி, பாலியல் வக்கரமத்தை சீனி போடக்கூடிய நடிகர் தான் விஜய். இந்த விஜயை நீங்கள் ஆண்களும் பெண்களும் பாலியல் வக்கரத்துக்காக மட்டுமே விஜயை பார்க்குறோம், வேற ஒன்றுமே இல்லை. எல்லாரும் அண்ணா அப்படின்ற அண்ணா தம்பிலாம் கத்திரிக்கா என்ன அண்ணா தம்பி? எத்தனை அண்ணா? அண்ணா துரையா இவர்? துண்டிச்சுட்டு இல்லாமல் 5 மணி நேரம் பேசுவார். அண்ணா துரையவர் என்ன அண்ணா? இந்த அண்ணா என்ன செய்தார் இந்த மக்களுக்கு? மதுவை ஒழித்தே தீருவேன் சொன்னார் அண்ணா. நானும் அண்ணாங்கிறேன். எனக்கா சொல்லியிருக்காரா? அனைவருக்கும் இலவச கல்வி, ஜேபிஆர் வச்சிருக்கிற கல்லூரி, பச்சைமுத்து வச்சிருக்கிற கல்லூரி, வேல்ஸ் கல்லூரி எல்லாம் நாட்டுடைமையாக்கு, இலவச கல்வி எல்லாருக்கும். கார்ப்பரேட் முதலாளிட்டு கல்வி கார்ப்பரேட்டாக இருக்குது. இதுக்கு ஒரு வரைவு திட்டம் இருக்கா? இல்லை. நீ என்னையா தலைவன்? எங்கே தலைவன்? என்ன தெரியும் உனக்கு? எந்த கொள்கை இவர்கள், எந்த கோட்பாடும் கிடையாது, எந்த அரசியலும் தெரியாது, எந்த அரிச்சுவடையும் தெரியாது. இப்போ பாஜக காலில் விழுந்து, அதிமுக காலில் விழுந்து உன்னுடைய அரசியல் இனிமேல் 2ஆம் கட்டம் ஆரம்பிக்க போகுது. இது வர சனிக்கிழமை பிரச்சாரம் இருக்குமா சார்? இருக்காது. 5 சனிக்கிழமை இருக்காது. 5 சனிக்கிழமை இருக்காது. 7.5 சனி தான். 7.5 சனிக்கிழமை முடிஞ்சுதான் வரும். அது என்ன சார் அது? 7.5. விஜயுடைய அரசியல் எப்படி முடித்து வைக்க போகிறார்கள் என்று திமுக கடுமையான திட்டத்தில் இருக்கிறது. இதை எதிர்த்து விஜய் எவ்வளோ காலம் தாக்கு பிடிப்பார்? என்ன திட்டம் வச்சுருக்காரு? புஷி என்ன பெரிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா, இல்லை ஏதாவது உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞரா? புஷிக்கும் ஆதவர்ஜனாக்கும் மிகப்பெரிய சட்ட போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு, மிகப்பெரிய சமூக போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு, தன்னை எளிமைப்படுத்த வேண்டியது. கேரவன் அண்ணாவாக இருக்க முடியாது. இதெல்லாம் இனிமேல் தான் விஜய்க்கு ஆட்டம் ஆரம்பம், பம்பம்பம் ஆரம்பம். விஜயுடைய அரசியல் வாழ்க்கை இனிமேல் தான் முதல் கட்டம் ஒரு முடிவு பெறுமா அல்லது முற்று பெறுமா என்பதை தமிழ்நாடு மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. என்ன இது அடுத்த கட்டம் என்னமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் பயப்பட மாட்டாரு. அடுத்த கட்டம் வெளியே வர்றாரு விஜய், கண்டிப்பா வெளியே வருகிறார். வருகிற பொழுது இதை விட கடுமையான எதிர்ப்பு. என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் அவருக்கு இருக்கும் சார்? பாஜக சப்போர்ட் பண்ண போறான். பாஜக ஏடிஎம்கே வழியா சரண்டர் ஆக போறாங்க. ராகுல் காந்தி அவர்கள் ஃபோன் பண்ணி பேசினதா சொல்லப்படுதே சார். அப்போ அதே அவர் அகில இந்திய தலைவர், பொதுவா அனுதாபம் உள்ளவர்கள் பேசத்தான் செய்வாங்க. ஓகே, ஸோ இப்போ பாஜக வந்து சப்போர்ட் பண்ணுமா சார் விஜய்? பாஜக காலடியில் விஜய் விழுவதை தவிர வேறு வழி இல்லை திமுகவை எதிர்ப்பதற்கு. பாஜக அதிமுகவுடைய
இன்னொரு கூட்டணியாக அது முடிவு செய்யப்படும். அதிமுகவும் அப்போ டிவிகேவும் வந்து ஆமாம், அதிமுக டிவிகே பாஜக தேர்தலை சந்திப்பதற்கான கூட்டணி. இதை டிஎம்கே எதிர்பார்த்திருக்காதா சார்? டிஎம்கே கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்காது. அதாவது கொஞ்சம் தாமதமாக நடக்குன்னு பார்த்தா சீக்கிரமாக நடக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த 2026 வந்து ஒரு பயங்கரமான ஒரு பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி உறுதி திமுகவால் செய்யப்பட்டு விட்டது. திமுகவால் இதை எதிர்பார்க்காத ஒரு விஷயமா இது செய்யப்படுது சார். இது நடுவில் உதயநிதி அவர்களை பற்றியும் நிறைய விமர்சனம் இருக்கு சார். அவர் இங்கே வந்தாரு, கரூர் மக்களை பார்த்தாரு, திருப்பியும் வந்து துபாய்க்கு அவர் வந்து பயணம் மேற்கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே. இந்த நேரத்தில் உங்களுக்கு ட்ரிப்பு இம்பார்ட்டண்டா? இங்கே இவ்வளோ பெரிய ஒரு சோகம் நடந்திருக்கு, நீங்க துணை முதலமைச்சர் ஆகணும்னு மட்டும் ஆசைப்படுறீங்க, ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்றதும் சொல்றாரு. ஒரு பக்கம் அவர் இங்கே தான் இருக்காரு, இன்னும் போகலை அப்படின்னு சொல்றாங்களே சார். இல்லைம்மா, அதாவது துணை முதலமைச்சர் வந்து மக்களை பார்த்துருக்காரு, அதை விமர்சனம் செய்வது எப்படி? அவர் தகுதி. சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியம் இருக்கார், வந்திருக்காரு. இப்போ அன்பில் மகேஷ் அங்கேயும் இருக்கார், செந்தில் பாலாஜி இருக்கார், முதலமைச்சர் வந்து பார்த்துட்டு போனார். எல்லாமே மாவட்ட பக்கத்து 3 மாவட்ட ஆட்சியாளர், திண்டுக்கல், கரூர், எல்லா மாவட்ட ஆட்சியாளரும் அங்கே இருக்காங்க, எஸ்பி அங்கே இருக்காங்க. அவ்வளோதான், அரசு இயந்திரம் இயங்கி கொண்டே இருக்கு. இன்னும் அந்த இடத்த சுத்தப்படுத்தாம வச்சிருக்காங்க. அந்த இடம் வந்து விசாரணைக்கு உட்பட்ட ஒரு இடம் இப்போ, அதனால சுத்தப்படுத்தாம வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னும் அந்த கிழிஞ்ச அந்த கட்சி கொடிகள் ஆகட்டும் சரி, செருப்பாகட்டும் சரி, இதெல்லாம் இன்னும் அங்கேயே இருக்கு சார். அது ஏன் சார் இன்னும் கிளீன் பண்ணாம வச்சிருக்காங்க? இல்லை, விசாரணை ஆரம்பிக்கிற பொழுது சில தடயங்கள் சாட்சிகள் தேவைப்படும். சிபிஐ வேணும்னு கேட்குறாங்க விஜய். அப்போ சிபிஐ வருகிறப்போ தடயங்களை அழிந்து போய் விடக்கூடாது. காவல்துறை அந்த பகுதியை பாதுகாக்கப்பட்ட பகுதியாக வைத்திருக்கிறது. சிபிஐக்கு இது மாறுமா? கண்டிப்பாக மாறும். விஜய் சிபிஐ என்கொயரி கேட்குறாரு. சிபிஐ விசாரணை செஞ்சால் தான் உண்மை தன்மை வெளியே வரும். அதற்காக விஜய் சிபிஐ விசாரணையில் என்ன நடந்தது, திமுக அதில் பின்னணியில் இருக்கிறதா, செந்தில் பாலாஜி இருக்காரா, செந்தில் பாலாஜி ஆட்கள் இருக்கிறார்களா, செருப்பு வீசப்பட்டது எப்படி, தடியடி நடத்ததுக்கு என்ன காரணம், செருப்பு வீசப்பட்டது, கரண்ட் கட் ஆனது, அப்புறம் வந்து லத்தி சார்ஜ் பண்ணது, ஆம்புலன்ஸ் சும்மாவே அங்க சுத்திட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற மக்களே வந்து அதை பத்தி சொல்லியிருக்காங்க சார். அது மாதிரியான இதுக்கு முன்னாடியும் எடப்பாடி அவர்களும் வந்து இது கோவப்பட்டாங்க. இது என்ன மாதிரியான ஒரு இது? நீங்க எதிர்த்து நின்று போராடல, ஆனா எப்படி இவ்வளவு கூட்டம் நடுவில் நீங்க ஆம்புலன்ஸை விடுவீங்கன்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள். அதாவது ஆம்புலன்ஸ் நோயாளி மருத்துவமனைக்கு போகணும், இது இயற்கையா செயற்கையா ஆராய்ச்சி செய்வது அரசனுடைய வேலை. இது இயற்கையாகவே நடந்த ஆம்புலன்ஸ் பயணம். இது யார் நோயாளி இருக்காரா, இதெல்லாம் பார்க்கக்கூடிய நிலையில் அந்த சூழல் இல்லை. அவர் பேசிட்டு இருக்கும் போதே ஆம்புலன்ஸ்ல டிவிகேவோட கட்சி கொடி போட்டு வந்திருக்கும் போது அவர் கேட்டிருக்காராம், இது என்னப்பா நம்ம இதுலயே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் போகுது, நம்ம ஒரு கட்சி கொடியில ஆம்புலன்ஸ் போகுதுன்றதை கேட்டிருக்காரு. ஸோ இதெல்லாம் எப்படி சார் யதார்த்தமா? இல்லை, அது யதார்த்தம் நடந்ததுதான். ஆம்புலன்ஸ் போகும்போது கட்சிக்கார துண்டை தூக்கி வீசுவான். அது அதுக்குள்ள பெரிய சதியெல்லாம் இல்லை. சதி என்பதே நீங்கள் அந்த வேலுச்சாமிபுரம் கூட்டம் நடத்துவதற்கு திமுக ஒதுக்கியதும் சரி, விஜய் கலந்து கொண்டதும் சரி. எதுவுமே வந்து ஒரு பிளான், அட்லீஸ்ட் இவங்க அது முன்னாடியே தெரிஞ்சும் அதுக்கேற்ற மாதிரி இவங்க பிளான் பண்ணியிருக்கணும் அப்படின்றது தான். 2 பேருமே, அரசு தரப்பும் விஜய் 50% இந்த 41 உயிர் இழப்புக்கு 2 பேரும் தான் பொறுப்பு. சார், இப்போ சிஎம் அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காரு, யாரும் சமூக வலைதளத்துல வந்து தப்பான ஒரு வீடியோ பரப்பாதீங்க அப்படின்னுட்டு. பட் எதுக்கு சார் அந்த வீடியோ போடணும்? ஏன்னா எல்லாமே டிஎம்கேக்கு அகைன்ஸ்டா இருக்குன்றதுனால அந்த மாதிரியான வதந்தியை பரப்பாதீங்க. திமுக தான் இந்த 41 மரணத்திற்கு காரணங்கிற வதந்தியை பரப்பாதீர்கள். அது முதலமைச்சர், நான் அத்தனை பேருக்கு முதலமைச்சர், தாவேகா முதலமைச்சர், அதிமுக முதலமைச்சர், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் அத்தனை பேரையும் பாதுகாப்பது தான் என்னுடைய கடமை. அதனால் நான் ஒருதலை பட்சமாக இது போன்ற செயலுக்கு எந்த காலத்தில் நான் உடன்பட மாட்டேன் என்று தன்னிலை விளக்கம் கொடுத்தார். அமைச்சர்கள் யாருமே இது மாதிரியான ஒரு விஷயம் இறந்து போகணுன்ற அளவுக்கு யாருமே யோசிச்சிருக்க மாட்டாங்க, எந்த கட்சியா இருந்தாலுமே. அது நம்மளுமே வந்து இது அக்செப்ட் பண்ணிக்கணும்ல சார். ஆனா இப்போ ரொம்ப வந்து ஒரு பெரிய விஸ்வரூபமா எடுத்திருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சமூக வலைதளம் தான் சார். டிபிக்கலா எல்லாருமே வந்து இப்போ இது பயங்கரமா பூதாகரமா பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் மக்களுக்கே ஒரு விதமான ஒரு கன்ஃபியூஷன் இருக்காதா சார்? இல்லைவா, ஒட்டுமொத்தமான சமூக வலைதளங்களை விலை போய்விட்டது. எல்லாம் பணத்துக்காக வேலை செய்கிறார்கள். அப்போ இந்த செய்தியை யார் உண்மைத்தன்மை, இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு அறிவு இருந்தால் அது
அது சமூக வலைதளங்கள் சொல்லுகிற செய்தியெல்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. எல்லாரும் பேசுனதையும் தாண்டி அண்ணாமலை அவர்கள் பேசின விளக்கம் தான் ரொம்ப தெளிவான ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுதே சார், அது நீங்கள் கேட்டிங்களா? இல்லை, அண்ணாமலையே தான் அரசியலிருந்து காணாமல் போன நபராயிட்டார். இனி அவர் என்னத்தை அரசியல் சொல்லி அவர் என்ன பேச போகிறார்? நிர்மலா சீதாராமன் அவங்க கூட இங்கே ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்காங்க சார். உண்மையாகவே கரூர் மக்களை நேராகவே பார்த்து நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான? இந்தியாவுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிஜேபி போய் மக்களை சந்தித்து ஆறுதல் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த சம்பிரதாய வழக்கப்படி அவங்க வர்றாங்க, அவ்வளோதான், வேற என்ன. இது அடுத்த கட்டமாக எப்படி தான் சார் போகும்? இல்லை, விஜய்னு வீரியமாக களமிறங்க போவதாக நெருக்கமான செய்திகள் வந்து கொண்டு இருக்கிறது. ஃபைன் சார். ஸோ இது அந்த மாதிரியான ஒரு விஷயமா திருப்பியும் அவர் விஸ்வரூபம் எடுத்து வந்தார்னா, இல்லை இன்னும் அவர் வரலைன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கை முடித்து வைக்கப்படும். விஜய் வீரியமாக மாறினால்தான் அரசியலில் அவர் நிலை பெற முடியும். மீண்டும் பதுங்கினால் அவருடைய அரசியல் வாழ்க்கை பதுக்கப்படும், ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படின்றது. ஃபைன் சார். நேரம் எங்களுக்கு ரொம்ப அழகாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி, வணக்கம்.